ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கான துறை இல்லை அப்படின்னு பார்ப்பனியமும் ஆரியமும் ரொம்ப தெளிவாக நம்ம மூளையில் ஏற்றி வச்சுருந்தாங்க. அவங்களே ஒரு வேளை சரி போனா போ அப்படின்ற இடத்துக்கு வந்தால் கூட இல்லை இல்லை அவங்க எப்படிங்க திருந்தலாம், அவங்க அங்கேயே தாங்க இருக்கணும்னு சொல்லக்கூடிய நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ டாக்டர் படிக்க முடியாது, இன்ஜினியர் படிக்க முடியாது, சயின்ஸ்லாம் உங்களால் படிக்கவே முடியாதுன்னு சொன்ன மாதிரி பொருளாதாரம் அப்படின்றது அவளுக்கானதாக இருந்துச்சு. மறு வச்சுட்டு வந்து உட்காந்து நான் பொருளாதார அறிஞர் நீ பொருளாதார அறிஞர்னு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. மடார்னு மண்டையில் தட்டினீங்கன்னா பொருளாதார அறிஞர் இல்லை வீட்டுக்கு கிளம்புன்னு விவாத மேடைகளில் உண்மையான பொருளாதார அறிஞராக வந்து அமர்ந்த ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து உட்கார்ந்ததுலேருந்து மறு வச்சுட்டு யாரும் பொருளாதார அறிஞர்னு வர்றதில்லை. நம்ம இன்னைக்கு போனோம்னா நாளைக்கு உண்மையான பொருளாதார அறிஞர் வந்துடுவாருன்ட்டு வர்றது கிடையாது. மூணாவது முக்கியமான விஷயம், ஒருத்தவங்க விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது புரியாமையே பேசினாதான் ஒரு இன்டலெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சமூகம் இது. அந்த கவிதை எழுதக்கூடியவங்கெல்லாம் நிறைய பேர் அப்படி நினச்சி தான் எழுதுவாங்க போல். புத்தகங்கள்லாம் பெருசாக இருக்கும், நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் இன்றைக்கு அப்படிலாம் கிடையாது. சாமானிய மக்களுக்கு புரியக்கூடிய எழுத்தும் பேச்சும் தான் சரியானது என்பதை நிரூபித்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் தந்தை பெரியாரும் தான். ஐயா மக்கள் மொழியில பேசினாரு. அந்த மக்கள் மொழியை எப்போதும் அவர் கூட வச்சிருக்காரு. உண்மையாகவே இன்னைக்கு காலையில் நான் திருப்பூர்ல இருந்து வந்தேன், திரும்ப நான் இப்போ திருச்சி போனோம். நான் உண்மையாக காலையில் வர முடியுமா என்னன்றதை அவர் தேதி கேட்டப்பயே யோசித்தேன். ஆனால் நான் அவர்கிட்ட யோசிக்க கூட இல்லை. அவர் சொன்ன உடனே ஐயா நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு ஒரே காரணம், அவரை பற்றி பேசுவதற்கு இதுவரை மேடை கிடைக்கவில்லை. அவரை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகவே உண்மையாகவே நான் வந்தேன். காரணம் என்னன்னா, நம்ம பெருசாக ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். இந்த டிபேட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எதுக்கு இப்படி பேசுனாங்க அப்படின்னு குழப்பத்திலே வருவோம். அவர் ஃபோன் பண்ணி ஒரே வார்த்தை சொல்லுவார், பைத்தியக்காரனுங்கம்மா அப்படிதாம்மா பேசிட்டு அப்படின்வாரு. சரி நம்ம கிட்ட தான் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, இன்னைக்கு காலையில் நான் வந்துட்டு இருக்கப்போ ஒரு வீடியோ அவரோடது பார்த்தேன். 1 வருடத்திற்கு முன்பு பேசியிருக்காரு. நெறியாளர் பேட்டி கேட்குறாரு. நான் இப்போ பேசுறதுக்கும் இந்த புத்தகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நெறியாளர் இவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. வட இந்திய தொழிலாளர்கள்லாம் வந்துன்றாரு. டக்குன்னு எங்க படிச்சிருக்கீங்க தானே, நெறியாளரை படிச்சிருக்கீங்க தானே, எவனா சொன்னால் நம்புவீங்களா உட்காந்துக்கிட்டு, அவன் இந்த கேள்வி கேட்பீங்களா நீங்கள் அப்படின்னு. அவருக்கு அதுக்கடுத்து என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரில. அப்புறம் இவரே ஒரு ஆசுவாசப்படுத்தி சரி கேளுங்க, அடுத்த கேள்வியை கேளுங்க. அடுத்த கேள்வி கேட்க வர்றாரு. இல்லைங்க இந்த மாதிரி சோம்பேறிகளாக தமிழ்நாட்டு மக்கள் ஆயிட்டாங்களா, சோம்பேறி ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் வீட்டிலே உட்காந்துருந்தா தமிழ்நாடு பொருளாதாரம் வளர்ந்துருக்குமா, சோம்பேறியா இருந்தால் தமிழ்நாடு பொருளாதாரம் வளருது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவருக்கு ஜர்க் ஆகிடுது. ஐயா பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, பொருளாதாரம் வளர்ந்துருக்கலாம் அப்புறம் என்ன உனக்கு அப்படின்றது. இல்லை எல்லாம் காசை வாங்கி டாஸ்மாக் போயிடுறாங்களாம், டாஸ்மாக் போனால் அப்படின்றாரு. உடனே அவர் இல்லை டாஸ்மாக் போகிறதுனால எல்லாம் குடிச்சு சோம்பேறிகள் ஆயிட்டாங்க, அரசு அதோட வருமானத்துக்காக டாஸ்மாக் அதிகப்படுத்துதான். ஏங்க ஏதாவது கேட்குறியே, இப்படியே கேட்குறாரு. டாஸ்மாக்கு போய் அரசு வற்புறுத்தி குடிக்க வச்சு இங்கே வா வாயில் ஊற்று அப்படியே அந்த நெறியாளர் பேரை சொல்லி இங்கே வா நம்ம வாயில் ஊற்றி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்பதற்கு யாரால முடியும் தெரியுமா? உண்மையாகவே சொல்கிறேன், இதை கேட்கறதுக்கு ஒரு திமிர் குணம் இருக்கணும், தெனாவெட்டு இருக்கணும், அது இல்லை. நேர்மையும் உண்மையும் இருந்தாலும் அப்படி கேட்க முடியும். எல்லாராலும் பேச முடியாது. உண்மை இருப்பவர்களால் தான் துணிச்சலாக நிற்க முடியும். அப்படி மனது நிறைய உண்மையோடு கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக கருஞ்சட்டை பதிப்பகத்தின் சார்பிலே புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலையும் சூழலும் என்ற ஆங்கில நூலினுடைய மொழிபெயர்ப்பையும் வாகன உற்பத்திகள் பற்றிய 2 நூல்களையும் பதிப்பித்து மிக சிறப்பாக வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐயா ராஜன் அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் செய்திருக்கக்கூடிய இந்த பணி இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு என்ன செஞ்சு கிழிச்சுதுன்னு கேட்க வர்றவங்களுக்கு இதை தான் கிழிச்சிருக்கு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நாம் கொடுக்க வேண்டிய புத்தகமாக அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய தொடர்ந்து எங்களை போன்ற இளைஞர்களை நேரம் காலமெல்லாம் பார்க்காமல் திடீர்னு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவார்.
அம்மா 24 நிமிடம் 8 நிமிஷம் அந்த உரை பேசியிருக்க, 8 நொடிகள் பேசியிருக்கம்மா, அதில் இத்தனாவது நிமிடம் இதை பேசினது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு தந்தையின் இடத்திலிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா சுபவி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அண்ணன் கரு பழனியப்பன் அவர்கள், அவரை பற்றி நான் உங்களுக்கு புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, என்னோட பர்சனல் கனெக்டை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அந்த நிகழ்ச்சியில நான் ரொம்ப பரபரப்பாக இருந்தேன். அவர் டக்குன்னு என்ன பண்ணுவார்னா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. அந்த கவுண்டர் நமக்கு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு, அடுத்து சிரிப்பை அடக்க முடியாது. இப்போ அப்படிதான் அவர் வெளியே சொன்னது, இங்கே சொன்னதை நான் மேடையில் வந்ததுலேருந்து அடக்கிட்டு இருக்கேன், ஐயோ சிரிப்பை அடக்கிட்டே பேசணுமேன்னு. அப்போ அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவரும் டிவியில் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவார். தப்பாக இருக்கா எழுந்து போன்றுவார். நம்ம ஆட்களுக்கு தப்பாக பேசினவங்க மேலே தானே கோவம் வரும். நியாயமாக அப்படி தான் வரணும், மனுஷங்கன்னா அப்படி தான் வரணும். தப்பாக பேசினவங்க மேலே கோவம் வராது. அவர் தப்பாகவே பேசியிருந்தார், இவ எப்படிங்க அப்படி ரியாக்ட் பண்ணலாம்? 2000 வருஷமாக நீ தானே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் வருஷம் நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு போகிறோம் கிளம்புன்ற மாதிரி எப்போதும் ரியாக்ட் செய்யக்கூடிய அண்ணன் கரு பழனியப்பன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் அன்பான வணக்கம். எனக்கு 15 நிமிடம் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 30 நிமிஷம் கேட்டீங்களா? எனக்கு தான் டாஸ்கா? மிக சிறப்பான ஒரு புத்தகம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய புத்தகம் மாதிரி கிடையாது. எப்பவும் மற்ற புத்தகங்களாக இருந்தால், நான் நேற்றைக்கு முதல் நாள் ஒரு நூல் வெளியீடு 198 பக்கம். இந்த 198 பக்கத்தையும் ஏதாவது ஒரு பக்கத்தை படிக்கலைனாலும் என்னால் நூல் வெளியீட்டுக்கு போக முடியாது. அது எனக்கு ஏதாவது டிஸார்டர் போல, அது நோய் போல, கடைசியில் இருக்க ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் படிச்சுட்டு தான் போவேன். அப்போ 3 மணி நேரத்தில் அந்த புத்தகத்தை படித்து முடித்து விட்டேன். ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இது ஒரு ஆய்வு புத்தகம். நீங்கள் அப்படியே எடுத்துட்டு சிட்டி ரோபோ மாதிரி ஸ்கேன் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து உண்மையாகவே இந்த சமூகத்தில் என்ன நடக்குது, வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அல்லது வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் நமக்கான எதிரியா, அவங்கள நம்ம கேலி கிண்டல் பேசணுமா, அவங்களெல்லாம் அடித்து விரட்டணும்னு ஒரு மூளைக்கு மூளை சில பைத்தியங்கள் பேசுது, அதோடு சேர்ந்து நம்மளும் பேசணுமா அப்படின்றத சிந்திக்க வைக்கக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்கிறது. அப்போ ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு இவர் எப்போ எழுதியிருக்காருன்னு கேட்டால், எனக்கு தெரிந்து இந்த ஒரு 5-6 வருடங்களாக சாமானிய மக்கள் கூட இந்த இந்திக்காரனுங்க தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையாக மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இவரோட ஆய்வு எப்போ மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா 2013ஆம் ஆண்டு. 2013லேயே அவர் இந்த ஆய்வை ரொம்ப தீர்க்கமாக செய்திருக்கிறார். இதில் அவங்களுடைய முன்னுரையை அணிந்துரையை கொடுத்திருக்கக்கூடிய ஏஎஸ்பி சார் ஒரு அழகான ஒரு வார்த்தையை அதில் பதிவிட்டு இருக்கிறார். அந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை உண்மையாகவே பேசுவதற்கு யாருக்கு தகுதி இருக்குன்னா அது திராவிடர் இயக்கத்துக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்லுவதற்கு முன்னால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 21 இருக்குது. இந்த ஆர்டிகிள் 21 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது தான் அந்த ஆர்டிகிள். வாழ்வதற்கும் தனி மனிதர்களுக்கான சுதந்திரத்திற்குமான சட்டம், உரிமை, அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். ஆனால் நம்ம என்ன இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும்னா, அரசமைப்பு சட்டத்தை பொறுத்தவரை மற்ற எல்லா சரத்துகளும் மற்ற எல்லா பிரிவுகளுமே டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். இந்திய குடிமக்களுக்கு, டு த இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற வார்த்தைகள் இருக்கும். ஆனால் இந்த பிரிவில் மட்டும்தான் டு த பர்சன் என்ற வார்த்தை இருக்கும். அந்த பர்சன், பீப்புள் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களும், அந்த மக்கள் அகதிகளாக வந்திருக்கலாம், அந்த மக்கள் புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கலாம், அந்த மக்கள் வேறு நாட்டில இருந்து இங்கே சும்மா வெக்கேஷனுக்கு வந்திருக்கலாம், அவங்க யாரா வேணா இருக்கலாம். இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இரண்டையும் இந்திய அரசமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மற்ற பிரிவுகள் இந்தியர்களுக்கு மட்டுமானது, இந்த பிரிவு மனிதர்களுக்கானது. அப்ப அந்த பிரிவுல இருந்து தான் நம்ம இதை பார்த்தோம்னா,
ஒரு ரைட் டு லைஃப், வாழ்க்கைக்கு என்ன உரிமை, வாழ்கிறோம் இதுக்கு என்ன உரிமைன்னு கேட்டால் அதை மறைமுகமாக அப்படி எடுத்துக்கிறாங்க. உண்மையான உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, ரைட் டு டிக்னிஃபைடு லைஃப், கண்ணியமான வாழ்வுக்கான உரிமை. நானும் பிறந்தேன் நானும் வாழ்கிறேன் அப்படின்னு வாழ்கிறதுக்காக கிடையாது. ஒரு மனிதரை பார்த்து ஜாதி ரீதியாக அவங்களை நீங்கள் கொச்சப்படுத்துனீங்கன்னா அவங்களுடைய கண்ணியமான வாழ்க்கை அங்கே தடைபடுது. ஒரு மனிதனை பார்த்து பான்றாக்குவாயேன்னு நம்ம சொல்கிறோம்னா அவங்களுடைய கண்ணியமான வாழ்க்கை அங்கே தடைபடுது. நம்ம கொச்சப்படுத்துகிறோம். நம்மளுடைய பேச்சாற்றலை காட்டுவதற்கோ நம்முடைய உணர்வை காட்டுவதற்கோ அல்லது நாங்கள்லாம் தமிழர்கள் என்று நம்ப வைப்பதற்கோ ஊரை ஏமாத்துறதுக்கோ நீங்கள் புலம்பெயர் தொழிலாளர்களை கொச்சைப்படுத்தினால் அது ஆர்டிகல் 21 படி தவறு. கண்ணியமான வாழ்க்கையை அது சீர்குலைத்திருக்கிறது அப்படின்றது புரியணும். இவ்வளவும் புரியணும்னா முதல்ல அவங்க மனுஷங்களா இருக்கணும். நம்ம ஜோம்பிஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எப்போ என்ன பெறாண்டுனே தெரியாத கூட்டத்தோடு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்கு நம்ம அதை புரிய வைக்க வேண்டியதில்லை. இதை நான் யாருக்கு புரிய வைக்க நினைக்கிறேன்னா எனக்கு நானே புரிய வைத்துக் கொள்கிறேன். நம்மை அறியாமல் மேடையில பேசுறப்ப பானிபூரி விற்க வந்துட்ட அப்படின்ற கேள்வியை மதிவதனி இனிமேல் கேட்காமல் இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு நானே மீண்டும் இதை சொல்லிக் கொள்ளுகிறேன். அப்ப இதுல ஏஎஸ்பி சார் எழுதின அந்த அணிந்துரையில் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கண்ணியமான வாழ்வாதாரத்தை பெற மக்கள் கொடுக்கும் விலையையும் தொலைதூர வேலையின் மகிழ்ச்சியையும் வேதனையையும் உணர்ந்து கொள்ள ஜெயரஞ்சன் உதவியுள்ளார் அப்படின்னு சொல்றாரு. இதுல 3 விஷயம், அதை நீங்க அப்படியே பிரிச்சிங்கன்னா, முதல் விஷயம் அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்றத ஜெயரஞ்சன் சார் நம்மளோட மூளைக்குள்ள கடத்துறாரு. நீங்க அந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதை படிச்சு முடிக்கிறப்ப இவங்களையே நம்ம இப்படி பேசணுன்ற குற்ற உணர்வுக்கு நம்மை உண்மையாகவே இந்த நூல் ஆட்படுத்துகிறது. 2வது, தொலைதூர வேலை. நீங்க உட்கார்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க, வந்துட்டான் பாரு, அதை பிடிங்கிட்டான் இதை பிடிங்கிட்டான், நம்மளோட பறிச்சுட்டான், அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு பேசுறீங்க. அவங்க தொலைதூரத்தில் இருந்து வந்ததில் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய வேதனைகளை பதிவு செய்திருக்கிறார். சரி, இதெல்லாம் அவருக்கு எப்படி தோணி இருக்கும்? எல்லாரும் தான் ஆய்வு நடத்துறாங்க. புலம்பெயர் தொழிலாளர்களை பற்றி இது முதல் ஆய்வு கிடையாது, இதுவே கடைசி ஆய்வும் கிடையாது. அத்தனை பேர் அதை புத்தகத்துக்காக ஒரு தியரிக்காக பண்ணியிருக்காங்க. மதிப்பெண்ணுக்காக பண்ண லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். லேபர் லாக்கு கீழே அதை கொண்டு பண்ணவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் அதை என்ன கண்ணோட்டத்தில் பண்ணியிருக்காருன்னா, இந்த புத்தகத்தை படித்து முடித்த உடனேயே முதல் செய்தியாக நான் அதை தான் சொல்ல நினைச்சேன். பெரியார்கிட்ட கேட்குறாங்க, அவரே அவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். எனக்கென்று தேசப்பற்று கிடையாதுன்றாரு. சொன்ன உடனே இன்னைக்கு சொன்னோம்னா தம்ப்நெயில்ல போட்டுருவாங்க, கீழே வீடியோவே பார்க்காம கழுவி கழுவி ஊற்றுவாங்க. எனக்கு தான் தெரியுமே பெரியார் ஆன்டி இண்டியன்னு, அந்த ஆளை பற்றி தெரியாதான்னு கமெண்ட் போடுவாங்க. ஆனால் அவர் அதோட நிறுத்தலை. அடுத்து சொன்னாரு, எனக்கென்று ஜாதி பற்று கிடையாது. ராஜன் சார் சொன்னார்ல எங்கால் அவர்னு, அவர் எங்காலுன்னு சொன்னது அவருக்குள்ளும் கருப்பு தான் இருக்கு எங்களுக்குள்ளேயும் கருப்பு தான் இருக்குன்ற எங்காலு. அது வேற மாதிரி யாரும் புரிஞ்சுக்க கூடாது. எங்களுக்கு ஜாதி பற்று கிடையாதுன்னு ஐயா சொன்னாரு. 3வது சொன்னாரு, எனக்கென்று மதப்பற்று கிடையாது. தேசப்பற்றும் இல்லை, ஜாதி பற்றும் இல்லை, மதப்பற்றும் இல்லை. மொழி பற்று இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு மொழி பற்றும் கிடையாது. இப்போ உங்கள்ட்ட என்னதான் இருக்குன்னு கேட்டப்போ ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு இருப்பதெல்லாம் மனித பற்று ஒன்றுதான், அது எல்லைகளை கடந்தது. அப்படி மனித பற்றோடு எழுதியிருக்கிறார். இதை நான் டிக்ளேர் பண்றேன், கன்ஃபஸ் பண்ணி சொல்றேன், உறுதிப்பட சொல்லுகிறேன், அவர் மனித பற்றோடு மட்டும்தான் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு இது ஒரு ஹாட்டான டாபிக். நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இதை பேசிட்டு இறங்கி போன பிறகு வரக்கூடிய பின்விளைவுகளை பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் சந்திக்கணும். ஏன் ஒவ்வொருத்தரும் சந்திக்கணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டிபேட்டே 2 வகையில தான் இருக்கு. ஒன்று, வட இந்தியாவிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படிலாம் நாகரிகமாலாம் பேசுறதுலாம் இல்லை, இந்திக்காரன் வந்துதான் சரியா தப்பா இப்படி ஒரு கிரௌடு. இன்னொருத்தவங்க இந்திக்காரன் வந்துட்டான்றையே வந்தவங்க தொழிலாளரா அல்லது பணியாவான்னு பாரு அப்படின்னு கேட்கக்கூடிய 2 குரூப். 3வது ஒரு குரூப் இருக்கு, அவங்க சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ், என்ன நடந்தாலும் அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள். இந்த 3 இடத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றதுதான் கேள்வி. நம்ம அவங்கள பார்த்து இந்திக்காரன் வந்துட்டான்
அதனால நம்ம வளங்கள்லாம் நாசமா போயிடுச்சு, அவங்க வந்ததுனால இங்க எல்லாமே குடிமொழிகிருச்சுன்னு பேசக்கூடிய இடத்துல இருக்கோமா? அவங்களெல்லாம் விரட்டி விட்டுறணும், அடிச்சிடணும், துரத்தி விட்டுறணும், நான்லாம் ஆட்சிக்கு வந்தேன்னா வாய்ப்பில்லை, அப்படி கனவு நைட்டு கனவு கண்டு முடிச்சு எந்திரிச்சு நான் வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி அப்படி வந்தேன்னா லிட்டரலா ஒருத்தர் பேசுறாரு, கஞ்சா கேஸ் போட்டு அவங்களெல்லாம் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு பேசுறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு, நீங்க எப்படி ஒரு ஸ்டேஜ்ல அப்படி பேச முடியும்ன்றது நமக்கு தெரியல. அவர் பேசுனது எனக்கு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா இதை விட அசிங்கமாக பேசக்கூடிய நபர் அவரு. பேசுனது ஆச்சரியம் இல்லை, கீழே உட்காந்து கை தட்டுறியே, உனக்கு எப்ப 35 வயசு ஆகுறது, எப்ப புத்தி வர்றது, நீ எப்ப கட்சியில இருந்து கலைகிறது, எப்ப அந்த வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு வெளியே வர்றதுன்ற அச்சம் தான் எனக்கு இருந்துச்சு. அப்ப துரத்தி விட்டுறணும்னு பேசக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறோமா? அல்லது உண்மையாகவே வந்திருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் என்ன நிலைமையில இருக்காங்க, அப்படி இருக்கக்கூடியவர்களால் நமக்கு என்ன ஆபத்துன்றதை ஆய்வுபடுத்துவது தவறே கிடையாது. ஆய்வுக்கு உட்படுத்தி இதில் சரி செய்யப்பட வேண்டியது எந்த இடம், தமிழ்நாடு அரசா, ஒன்றிய அரசா, அந்த மக்களா, தமிழ்நாட்டு மக்களா என்ற ஆய்வு. ரெண்டாவது. மூணாவது, எது நடந்தா நமக்கு என்ன, சம்பாதிச்சாதான் சோறு அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும்ல, அப்படியே அமைதியா இருக்க குரூப்பான்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ முதல் விஷயம், இந்த புத்தகத்திலிருந்து சொல்லுகிறேன், வந்திருக்கவங்களெல்லாம் நம்ம என்ன கண்ணோட்டத்தில் யோசிப்போம்? புலம்பெயர் தொழிலாளர்களை பார்த்தா நம்ம இப்போ ஜென்ரலாக பார்க்குறோம். எப்படி பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை நமக்கு என்ன தெரியுமா? ட்ரெயினில் ரிசர்வேஷன் கோச்சில் கூட ஏற முடியல. அதானே சார், ரிசர்வேஷன் கோச்சில் கூட ஏற முடியல, அவங்க ஏறி உட்காந்துக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை. வேற என்னென்ன பிரச்சனை இருக்கும்? அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களா இருக்காங்க, பார்க்குற இடத்துலாம் இந்திக்காரவங்களா இருக்காங்கன்றது பிரச்சனையா இருக்கும். மூணாவது பிரச்சனை நமக்கு என்ன நியாயமா இருக்கணும்னா, பேங்க்ல போய் ஏதாவது கட்டணும், செக்கை கொடுக்கணும்னா கூட அவன் பேசுறது நமக்கு புரியலையேன்னு பிரச்சனை வரணும். ஆனா நமக்கு வங்கிகள்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்திக்காரர்கள் மீது அவ்வளவு வெறுப்பு வர்றது கிடையாது. பேங்க்ல உட்காந்துக்கிட்டு திமிர்த்தனமா உட்காந்துக்கிட்டு அந்த எஸ்பிஐக்கு கூட ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஆஃப்டர் லஞ்ச் எத்தனை மணிக்கு தான் நீ லஞ்சுக்கு போவ, என்ன நேரம் வந்தாலும் ஆஃப்டர் லஞ்ச் வாங்குற, 4 மணிக்கு வந்தோம்னா நாளைக்கு வாங்குற, அப்ப நீ எந்த நேரத்துல சாப்பிட போற, எல்லா நேரமும் ஆஃப்டர் லஞ்சுன்றேன். இப்ப இந்த ஹிந்திக்காரர்கள் மேல நமக்கு கோபம் வருதா? ரெண்டாவது, ரயில்வே பிடிஆர் எல்லாருமே ஹிந்திக்காரவங்களா இருக்காங்க, நம்ம பேசுறது புரிய மாட்டேங்குது, நான் தனியா வந்திருக்கேன், எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கணும், அதுக்கு கூட முடியல. இப்படி வேற எங்கெல்லாம் ஹிந்திக்காரவங்க இருக்காங்க? பேங்க்ல இருக்காங்க, ரயில்வேல இருக்காங்க, வேற எங்க இருக்காங்க? ஹோட்டல்ஸ், மத்திய அரசு அலுவலகங்கள்ல இருக்காங்க, ஹோட்டல்ல இருக்காங்க, ஏர்போர்ட்ல இருக்காங்க, டிக்கெட் கவுண்டர் ஃபுல்லா அவங்க தான் இருக்காங்க. இப்போ முதல் விஷயம் 2 நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன பிறகு கேட்ட எல்லா கேள்வியிலையும் பாருங்க, ஹோட்டல்ல இருக்காங்க, சர்வரா இருக்காங்க, ரோட்ல நிக்கிறாங்க, ஏர்போர்ட் வாசல்ல விற்கக்கூடியவங்களா இருக்காங்க, மெட்ரோல வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. அப்ப நீங்க கடைசி வரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையிலும் உழைக்கக்கூடிய மக்களை பற்றி தான் நம்ம திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, சுபகுணராஜன் சார் சொன்ன மத்திய அரசு அலுவலகங்கள்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்திக்காரர்களை பற்றி நாம் சிந்திக்கிறோமா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பணும். இதை இந்த நூல் எழுப்புகிறது.